ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. 7 நாள் மட்டும் இதை தொடர்ந்து குடிச்சு பாருங்க. 7 நாளில் 7 கிலோ அளவுக்கு உங்களுடைய தொப்பை குறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமடி பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா இப்போவும் நம்முடைய இராணுவத்தினர் பயன்படுத்துகிற ஒரு அருமையான டிப்ஸு. இது பார்த்தீங்கன்னா காலையில் டீ காஃபிக்கு பதிலாக அவங்க இதை ரெகுலராக குடிக்கிறாங்க. இந்த மாதிரி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பு ரொம்பவே ஃபிட் அண்ட் ஃபிம்மாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஹெல்த் ட்ரிங்க் பயன்படுது. பொதுவாகவே இப்போ நிறைய வைரஸ் கிருமிகளும் பரவிட்டு வருது. இந்த நேரத்தில் இதை நீங்கள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 in 1 செயல்படும். அதாவது உங்களுடைய தொப்பையும் கணிசமாக குறையும். அதே சமயத்தில் உங்களுடைய உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் வலுப்பெறும். உங்களால் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இதற்கு ஒரு சுத்தமான கிளாஸ் ஒன்று எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததாக தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி ஆறின தண்ணியாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கக்கூடாது, நல்ல சூடாக இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துங்க. இப்போ இந்த தண்ணீரை இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் இது கூட நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். முதல்ல பட்டை. பட்டை நம்ம கறி மசாலாவுக்கு பயன்படுத்துவோம், அதுக்கப்புறம் பிரியாணிக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த பட்டை தான். இதை நான் பொடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பட்டையை நேரடியாக சேர்க்காம இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு அதனுடைய மருத்துவ பலன் கிடைக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டையை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2வது பொருள் என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இஞ்சி கழுவிட்டு தோல் நீக்கிட்டு இந்த சைஸில் எடுத்துருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்குங்க. அதுக்கடுத்ததான் என்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். எலுமிச்சம் பழத்தை ஜூஸாக பயன்படுத்தாமல் இந்த மாதிரி வில்லைகளாக 2 வில்லைகள் போல் சேர்த்துக்குங்க. அதாவது ஸ்லைஸாக சேர்த்துங்க. எலுமிச்சப்பழ ஜூஸை விட அதனுடைய தோள்களில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. நமக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரை உடனே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த எலுமிச்சப்பழ தோல் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான சீக்ரெட்னே சொல்லலாம். எலுமிச்சப்பழ தோலை அவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெட்டாபாலிசத்தை ரொம்ப வேகமாக அதிகரிக்கும். இதனால் இடுப்பை சுற்றி அந்த தொப்பையை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகள் வேகமாக கரைக்கப்பட்டு உங்களுடைய வயிறு ரொம்பவே ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக மாற ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். அதில் இருக்கக்கூடிய அந்த சாறுகள் எல்லாமே முழுமையாக அந்த தண்ணியில் இறங்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியினுடைய நிறம் நல்லா மாறி இருக்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் உங்களுக்கு மிதமான சூட்டில் இருக்கும், ரொம்ப சூடாக இருக்காது. ஏன்னா இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் ரொம்பவும் ஆறி இருக்காது, மிதமான சூட்டில் இருக்கும். இப்போ இது நீங்கள் வடிகட்டிட்டு அப்படியே குடிக்கலாம். இல்லை அப்படின்னா தேவைக்கேற்ப தேன் சேர்த்து பருகலாம். இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பருகலாம். இதை எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி சமயங்களில் நிறைய வைரஸ் பரவிட்டு வருதுன்னு சொன்னா இல்லையா, இந்த மாதிரி சமயங்களில் இதை நீங்கள் காலையில் அதாவது பால் சம்மந்தமான ஐட்டமுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல நல்ல ஒரு மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். உடலில் எங்கே நச்சுக்கள் தேங்கியிருந்தாலும் அந்த நச்சுக்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு விடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாகிடும். உங்களுக்கு அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா காலையில் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நீங்கள் குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுடைய தொப்பை வேகமாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம தினமுமே காலையில் இந்த மாதிரி டீ காஃபிக்கு பதிலாக பட்டை கலந்த டீ குடிக்கும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டும் உங்களுக்கு தொப்பை வராமல் இருக்கிறதுக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எலுமிச்சை பழம் இதெல்லாம் கலந்த டீயோட வெதுவெதுப்பாக இருக்கும்போது நம்ம தேன் சேர்ந்து பருகும்போது வேகமாக உங்களுடைய தொப்பையில் அதாவது உங்களுடைய வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையறதுக்கு உதவுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாக நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. அதாவது வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் தினமும் 7லிருந்து 8 டம்ளர் தண்ணீராச்சும் நம்ம குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எங்கே நச்சுக்கள் தங்கியிருந்தாலும் அந்த நச்சுக்கள் முழுமையாக வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தண்ணீர் நம்ம அதிகமாக குடிக்கும்போது நம்ம உடலில் இயற்கையாகவே மெட்டாபாலிசமானது அதிகரிக்கும். இதனால நம்ம வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் வேகமாக கரையறதுக்கும் உதவும். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு குடிச்சிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் 1 வாரம் கேப் விடுங்க. மறுபடியும் ஒரு 3 நாள் தொடர்ந்து குடிங்க.
இது நீங்கள் கண்டினியூவாக குடிக்கணுமானா அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து உங்களுடைய தொப்பை, அதாவது நீங்கள் இந்த அளவுக்கு ரீச் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அது ரீச் பண்ணுற வரைக்கும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவை குடிங்க. அந்த மாதிரி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு தொப்பை ஏற்படாமல் இது வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.